குருவங்கார சும்மா சிட் பார்த்து வந்திருக்காங்க கிண்டியில். பாருங்கள் எலிவேஷன் நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நல்லா கார்டன்லாம் வச்சு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ரெண்டு பக்கமும் சிட் பேக் நல்லா கொடுத்து கார் வந்து போகிறதுக்கு, கார் உள்ளே போயிட்டு உள்ளே பேஸ்மெண்ட்டில் போயிட்டு திருப்பி சுற்றிட்டு கால் வெளியே வந்துடும். இதுதான் வழி. பாருங்கள் ஸ்டில் ப்ளஸ் 12 ஃப்ளோர்ஸ். மொத்தம் வந்து இது 161 யூனிட்டுங்க. 161 யூனிட்ஸ் பில்ட் ஆன் 2 acres லேண்டு. ஃபஸ்ட் A டவர், B டவர், C and D லாஸ்ட்டு. A டவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 4 BHKs இருக்கும். BCலாம் 3 BHK அண்ட் லாஸ்ட் D டவரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 BHK எக்ஸ்க்ளூசிவ் 5 BHKs அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதுதான் செட் பேக் விட்டுருக்காங்க நல்லா கார் வந்து போகிறதுக்கு. இது ஃபுல்லாக வெளியே இருக்கிறது எல்லாமே விசிட்டர்ஸ் பார்க்கிங். ரெசிடென்ஸ் பார்க்கிங்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கும். கீழே அப்புறம் பேஸ்மெண்ட்டில் 1 2 3 3 லெவல் ஆஃப் பேஸ்மெண்ட் பார்க்கிங் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ளாட்ஸ் எப்படி இருக்குது, அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பேஸ்மெண்ட் வந்துருக்கோங்க. ஃபஸ்ட் பேஸ்மெண்ட் லிஃப்ட்டில் இருந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா பார்க்கலாம். நல்லா ஹைட்டு, நல்லா மாலில் இருக்க மாதிரி நல்லா ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2 கார் பார்க்கிங் வரும் வீட்டில். கீழே ஒன்று மேலே ஒன்று. நல்லா மேலே வந்து இன்னோவா காரை நிப்பாட்டலாம். நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பேஸ்மெண்ட். நல்லா கார் வந்து போகிறதுக்கு 2 கார் வந்து போகலாம். நல்லா பெருசாக இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங். இது மாதிரி வந்து கீழே பேஸ்மெண்ட் 1 2 and 3 இருக்குது. டெரஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரைட் சைடில் ஸ்விம்மிங் பூல், இன்ஃபினிட்டி பூல், நல்லா உங்களுக்கு நல்லா ஃபுல் சிட்டி வியூ நல்லா தெரியும் இருக்குது பார்த்தா. ஸ்விம்மிங் பூலுங்க. அடுத்த அம்யூனிட்டிஸ் மேலே நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. மேலே ஒரு பில்டிங்லேயே உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் அண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஒரே பில்டிங்கில் வந்துடும். வெளியெல்லாம் போக தேவையில்ல. சிட் பேக் நல்லா ஈவினிங் ஃபங்க்ஷன் ஃபேமிலி கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பண்ணணுன்னா உட்காந்து பேசலாம். சின்ன ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள்லாம் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. கிரில் மிஷின்லாம் இங்கே இருக்குது வித் வாட்டர் ஃபெசிலிட்டியோட. நல்ல வியூ, சிட்டி வியூ கம்ப்ளீட்டாக தெரியும். ஒரு பக்கம் பார்த்தா ஃபுல்லாக ஐஐடி கவர்னம் பேலஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் அங்கே தெரியுதுங்களா? அதான் ஃபீனிக்ஸ் மால். வெல் மெயின்டைன்டு, ஃபுல்லாக செடிங்களாம் வச்சுக்கலாம். நேச்சுரல் பிளான்ஸ் தான். ஏகப்பட்ட கில் மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். எல்லாம் வெல் மெயின்டைன்டுங்க. எல்லாமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும். எல்லாமே இப்போ டெய்லியும் வாஷ் பண்ணிகிட்ருப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. இது ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் ரெசிடென்ட்ஸு. அது எல்லாமே இங்கே சின்ன ஒரு ஃபவுண்டைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடம் வந்து யோகா, காலையில் யோகா பண்ணுறதுன்னு இங்கே வந்தாலும் இங்கே பண்ணலாம். நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேட் கொண்டு வந்துட்டோன்னா இங்கே போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு கீழே போயிடலாம். பாருங்கள் அடுத்த அம்யூனிட்டி சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மேலே டெரஸ்லேயே. இன்னொரு சைடு அந்த பக்கம் ஓப்பன் ஜிம் இருக்குது. ஓப்பன் ஜிம் கீழே வந்து 11th ஃப்ளோரில் ஒரு க்ளோஸ் ஜிம், ஏர் கண்டிஷன் ஜிம் இருக்குது. இது வந்து மேலே ஓப்பன் ஜிம். இங்கே ஒரு அம்யூனிட்டிங்க மேலே ஃபுல்லாக மூடியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக சில்ட்ரன்ஸோட ப்ளே ஏரியா. மேலே சைக்கிளிங்லாம் ஸ்கேட்டிங்லாம் மேலே பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க ரப்பரில். தண்ணி வரும் மேலே. ஆன் பண்ணாங்கன்னா மேலே தண்ணி வரும், சவுண்டெலாம் கேட்கும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு அம்யூனிட்டிஸ். இது இன்னொரு ஒன்று சிட்டிங் ஸ்பேஸ், மீட்டிங், சின்ன சின்ன பார்ட்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஏர்போர்ட் பார்த்தா மாதிரியே இருக்கும் வியூ. பார்த்தீங்கன்னா அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்டு ஏர்போர்ட்லாம் தெரியும். ஃப்ரண்ட் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த அண்டர்டேக்கர்ஸ் ரேஸ் கோர்ஸ் இப்போ கார்டனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கார்டன் ஆயிரும். நல்லா ஃபுல்லாக செடி மரம்லாம் வந்துடும். வியூ நல்லாயிருக்கும். 11th ஃப்ளோரில் இருக்குது ஜிம்முக்கு வந்துருக்கோம். லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஃபுல் ஏர் கண்டிஷன்டு ஜிம்மு. ஃப்ளோர் வந்துருக்கோம். ஜிம் பார்க்குறவங்கள
ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. அப்படியே வெளியே போகணுன்னா இது சோனா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பாத்ரூம் பார்த்திங்கன்னா இல்லை சோனா ஃபெசிலிட்டிஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் இருக்குது, இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹீட்டர். மேலே லாட்ஜ் வந்துருக்குங்க. அது காமன் அம்யூனிட்டிஸ் தான். அது இது சப்போஸ் ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஹாலை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இங்கே மேலே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஏர் கண்டிஷன்டு வித் நல்ல வியூவோட ரேஸ் கோர்ஸ் நல்லா தெரியும் இங்கேருந்து பார்த்தா. ஒரு ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா லாபி ஏரியா. ஸோ ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து ஈச் 4 கார்னர்ஸில் இருக்கும். ஸோ நாட் ஃபேஸிங் ஆப்போசிட், பக்கா ப்ரைவசி. ஸோ ஸ்டேர் கேஸ் இங்கே ஒன்று இருக்கும், இன்னொரு ஸ்டேர் கேஸ் அந்த பக்கம் இருக்கும். ஸோ ஃபார் சேஃப்டி பர்பஸ் நல்லா உங்களுக்கு நல்லா வழி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு ஃப்ளாட் இருக்கும், ஆப்போசிட்டில் ஃப்ளாட் இருக்கும். ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்கலாம். ஸோ லாபி ஏரியா இது. லெஃப்ட் விட்டு வெளியே வரோம். வந்த உடனே 2 ஃப்ளாட்டு லெஃப்ட் ரைட்டில் இருக்கும். ஸோ இது ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க. ஆல்மோஸ்ட் 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். சி பிளாக்கில் லிவிங் ரூம் நல்லா பெரிய வெல் வென்டிலேட்டட், நல்லா வெளிச்சம் காற்று நல்லா வரா மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட் இது. நல்லா உங்களுக்கு பிடிச்சோம்னா சிட்டி வியூ நல்லா உங்களுக்கு ஏர்போர்ட்டில் நல்லா தெரியும். நல்ல வியூ, நல்லா காற்று நல்லா வரும் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில். உங்களுக்கு கொஞ்சம் ரேஸ் கோர்ஸும் கொஞ்சம் தெரியும். இதுதான் வியூ, பால்கனி வியூ. நல்ல பெரிய பால்கனிங்க. லிவிங் ரூம்லாம் நல்லா உங்களுக்கு டைல்ஸ் போட்டு. முதல்ல வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் உள்ளே போகிறோம். அட்டாச்டு பாத்ரூம் உள்ளே இருக்கும். நல்லா 2 ஜன்னல் இருக்கும் உள்ளே. இது நல்லா வென்டிலேட்டட், நல்லா பெரிய கர்டன்லாம் போட்டு நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், லக்ஸரியாக இருக்கும். உள்ள அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். லிவிங் ரூம் பார்க்குறோம். ரைட் சைடில் கிச்சன், ஓப்பன் கிச்சன். உள்ள இன்டீரியர்ஸில் நம்ம வந்து மாடல்லாம் பண்ணிக்கலாம். உள்ள எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு யூட்டிலிட்டி ஏரியா செப்பரேட்டாக இருக்கும். வெளியே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் டு ஸ்கை அப்படியே வெளியே பார்த்தா தெரியும். நல்லா காற்றுலாம் வெளியே நல்லா போயிடும். ஸோ இதுதான் கிச்சன், நல்ல பெரிய கிச்சன். ஸோ அப்படியே திரும்பி உள்ளே போனோம்னா ஒரு ஸ்டடி ரூம், இன்னொரு பெட்ரூம் இது. இது ஒரு பாத்ரூம் வந்து வெளியே இருக்கும். இதுக்கும் ஒரு விண்டோ இருக்குது வென்டிலேஷனுக்காக. வெளியே வந்தோடனே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பாத்ரூம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் பெட்ரூமில் போகிறோம். வுடன் ஃப்ளோர் மாதிரி, ஃபுல்லாக வுடன் ஃப்ளோர் டைல்ஸு, பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்கோம். அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும் உள்ளே. ஸோ வெட்டியில் ட்ரையரை தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மொத்தம் இது வந்து 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க. ஆல்மோஸ்ட் 2000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. இதுதான் ஹேண்ட் ஓவர் கண்டிஷனில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு.